என் மகனே மகளே, நான் உனக்கு முன்னால் நிற்கிறேன். உன்னை நோக்கி வரக்கூடிய ஆயுதங்களும் தாக்குதல்களும் என்னை தாண்டி தான் ஓட்ட வர முடியும். நான் தான் உனக்கு கேடகம், நீ ஏன் பயப்படுற அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல. எனக்கு முன்னால் பாதுகாப்பாய் கேடகமாய் ஒரு ஆண்டவரே நிற்கும் பொழுது யார் சேதப்படுத்திட முடியும்னு நினைக்கிறீங்க? யாரும் சேதப்படுத்தி விட முடியாது. அதுதான் ஆண்டவர் சொல்ல, நீ பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே, நானே உனக்கு கேடகமாய் இருக்கிறேன்னு சொல்லுகிறார். அதுக்குத்தான் தன்னையே சிலுவையிலே பலியாய் கொடுத்தார். நமக்காக ரத்தம் சென்று உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கேடகமாய் இருக்கும்போது யார் உங்களை சேதப்படுத்தி விட முடியும்? அதனால பயப்படாதங்க. சந்தோஷமா சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு கேடகமாய் இருக்கிறதுனால ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது, ஒன்றும் என்னை பாதிப்புக்குள்ளாக்க முடியாது. நான் அதை விசுவாசிக்கிறேன்னு துதிக்க ஆரம்பிங்க. பயமெல்லாம் ஓடி போயிடும்.